தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காதலித்து திருமணம் செய்த மனைவியை கழுத்தை மிதித்து கொன்ற கணவன் தானும் தூக்குமாட்டி உயிரை மாய்த்து கொண்டார். இரு உயிரிழப்புகளின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள கூவன் கிணறு பகுதியை சேர்ந்தவர்கள் அந்தோணிராஜ் ஜான்சிராணி தம்பதி. வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த இருவரும் காதலித்து 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். பள்ளி செல்லும் வயதில் இரு குழந்தைகளும் அந்தோணிராஜ் ஜான்சிராணி தம்பதிக்கு உள்ளனர். கடந்த 21ஆம் தேதி இருவரும் இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்ற நிலையில் அந்தோணிராஜ் மற்றும் வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளார். சிறிது நேரத்தில் அந்தோணிராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை மீட்ட போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் மனைவி ஜான்சிராணி காணாமல் போயிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இடச்சிவிளை ML தெரிகாடு பகுதியில் இளம்பெண் உடல் அழுகிய நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்தியதில் அழுகிய நிலையில் கிடந்தது ஜான்சிராணியின் உடல்தான் என்பதை உறுதி செய்தனர். தட்டார்மடம் போலீசார் ஜான்சிராணி உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. திருமணமாகி இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 வருடங்களாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த 21ஆம் தேதி வெளியே செல்லலாம் என்று தனது மனைவி ஜான்சிராணி கீதாவை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு திசையன்விளை நோக்கி சென்றுள்ளார். அதற்கு முன்னதாக தனது குழந்தைகள் இருவரையும் மனைவி வீட்டாரிடம் அந்தோணிராஜ் ஒப்படைத்துள்ளார். அதன்பின் திசையன்விளை அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி அருகே தைல மரங்கள் மற்றும் கொல்லாம்பழ மரங்கள் நிறைந்த காட்டு பகுதிக்குள் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அங்கு வைத்து ஜான்சிராணியை கீழே தள்ளி கழுத்தில் காலை வைத்து மிதித்து அவரை அந்தோணிராஜ் கொலை செய்திருக்கிறார். அதன் பின்னர் அங்கிருந்த மனைவி உடலை 10 மீட்டர் தூரத்திற்கு தரதரவென இழுத்து ஓரமாக போட்டுவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு சென்றுள்ளார். இருசக்கர வாகனத்தில் இருவரும் ஒன்றாக செல்வதும் பின்னர் அந்தோணிராஜ் மட்டும் தனியாக பைக்கில் செல்வது CCTVயில் பதிவாகி உள்ளன. வீட்டிற்கு சென்ற அந்தோணிராஜ் மனைவியை கொலை செய்த பயத்தில் தானும் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளது இந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கருத்து வேறுபாட்டில் மனைவியை கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.